Okay, the class is about dynamic constructor and what is the need for dynamic constructor. I have given YouTube video link and asked you to just view the link what is happening in dynamic constructor. Hope everyone have done it. Hope you will have visualize the video and you can able to understand vague concept about what is meant by dynamic constructor. ஓரளவு வந்து பார்த்துருப்பேன் நம்புகிறேன். இருந்தாலும் ஓரளவு வந்து minimum ideology may get depending upon the information that is available. So we can able to get into the program what it has been happening there in dynamic constructor. ஸோ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னால் மெமரி ப்ரோக்ராம் ரிட்டன் இன் C++ language or C language occupies some memory in your system, and that memory manipulation is predominantly doing some what we called as a slowdown operation in your operating system. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் C language-க்கும் உள்ள ரிலேஷன் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். C language and C++ language is responsible in constructing or building your operating system. If I use an language C and C++ predominantly in your system, it will happens to reduce your speed, and because of the formation of junk files and the memory manipulation operation that happens in the memory of your system. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லோடவுன் ஆப்ரேஷன் வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது தெரியல. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆன் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தேட் நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் அலோகேஷன் வந்து நம்ம வந்து செஞ்சுருப்போம். ஒன்று வந்து let me share the entire screen. Do the voice is audible or not? Do the voice is audible? Good. Okay, good. ஸோ ஆன் த பர்ஸ்பெக்டிவ் நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து பேசியிருப்போம். இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் வந்து வி ஹாவ் gradually move what is how to write a code and what are the problems in looping concept, in classes, in functions, and how it has been overloaded. Yet another overloading need to be done, that is operator overloading. Partially have learned in your lab too. ஸோ அதனால் வந்து பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் உனக்கு அங்கே தெரியும் அப்படிங்கிறதுனால லெட் வி ஃபாலோ த இன்ஃபர்மேஷன் வாட் இட் இஸ். ஸோ ஆப்ரேட்டிவ் ஓவர்லோடிங் நம்ம வந்து கொஞ்சம் வந்து பேசணும். அண்டு முக்கியமான ஒரு பர்ஸ்பெக்டிவ் லாங்குவேஜ் C++ இஸ் அபவுட் தி மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ மெமரி அலோகேஷன், மெமரி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே memory management, memory allocation, this forms the crucial part in language C and C++. ஸோ சியில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா malloc யூஸ் பண்ணோம், calloc யூஸ் பண்ணோம். யூ மே ரிமெம்பர் மெமரி. ஒன் செகண்ட் பா. Okay, once again. So for C language, you may remember what is meant by malloc and calloc, and once again the same in C++. We use the concept of a new operator and delete operator, and that is used in here, new operator and delete operator. Okay, ma. So on the perspective of that, once again I take the screenshot at the back end.
hope put some information. ஸோ இப்போ ஏற்கனவே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உன்னுடைய வீடியோவில் நீ பார்த்துருப்பேன் நம்புகிறேன். வாட் இட் இஸ் பீன் ஹேப்பனிங் தேர். ஓகே, வாட் இட் இஸ் பீன் ஹேப்பனிங் தேர் அப்படிங்கிறது ஏற்கனவே நீ பார்த்துருப்பேன். விச் இஸ் ராங் அண்ட் விச் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது த வீடியோ இட் செல்ஃப் சே, அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இன் டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நார்மலாக வந்து நீ என்ன டைனமிக் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுறியோ, கன்ஸ்ட்ரக்டரை இனிஷியலைஸ் பண்ணுறியோ, that data member should be available outside of the constructor function. ஸோ அந்த ஃபங்க்ஷனை தாண்டி வந்து வெளியில் வந்து நீங்கள் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கணும். இஃப் இட் இஸ் பீன் டிக்ளர்ட் இன்சைட் தி கன்ஸ்ட்ரக்டர் தென் தி ப்ரோக்ராம் இஸ் ராங். ஸோ இந்த கான்செப்ட் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தி சின்டாக்ஸ் வந்து இதுக்கு பின்னாடி உள்ள சின்டாக்ஸ் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வுட் பி த சின்டாக்ஸ். முந்தின இதில் லைனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டிக்ளரேஷன் வந்து int star p போட்டாச்சு. ஸோ when it has been used in the program, p forms in the left hand side, that is equivalent to the new word அப்படிங்கிற நியூங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. then once again what is the data type, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. this is the way and this is the syntax how to declare a dynamic constructor. சரியா? ஸோ இட் ஷுட் நாட், இந்த int pங்கிறது இட் ஷுட் நாட் பி டிக்ளர்ட் இன்சைட் திஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீ வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது. இட் ஹேஸ் டு பி டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆஃப் யுவர் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ். சார் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எய்தர் வந்து இது வந்து ஒரு ப்ரைவேட் மெம்பராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பப்ளிக் மெம்பராகவும் இருக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் த பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ டேக் அன் எக்ஸாம்பிள். வேறு ஐ ஹேவ் டு கோ. ஸோ ஐ டேக்கன் ஒன் எக்ஸாம்பிள். டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், லெட் மீ ஹாவ் ஒன் ஸ்டாக் ரூம். சரி, லெட் மீ ஹாவ் ஒன் ஸ்டாக் ரூம். ஃபார்மர்ஸ் ஸ்டோர்ஸ் 100 bags of rice here, and each bag is of 100 kg. சரியா? அப்படிங்கும்போது 100 into 100 it is அப்ராக்சிமேட்டாக உனக்கு வந்து 10,000 இல்லையா? 10,000 kg he has. ஸோ இந்த கோடவுனில் வந்து அவனால் 100 bags தான் வந்து he can able to stock it, and so the total overall capacity is he can able to hold with 10,000 kg in the godown. Suppose if he wants to store 150 bag, then automatically he can't able to go with, because the volume of the room is very very meek enough that can able to accommodate only 100 bags. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அந்த ஆப்ஷன் இஸ் எய்தர் he has to dismantle 50 bags or else, once again pa சரி, ஓகே, குட். ஸோ அப்போ வந்து எய்தர் he has to dismantle 50 bags or else he has to reconstruct the godown so that he can able to accommodate more quantum of bags. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுப்போ, இது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது. என்னோடய குடோனோட சைஸ் வந்து சின்னது, பட் எனக்கு அந்த குடோனோட சைஸுக்குள்ளே தான் அக்கமடேட் பண்ண முடியும். ஏன்னா தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னால், ஒன்று உள்ளே இருக்க பேக் நீ வந்து வெளியில் கட்டாசணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னோட குடோனை இடிச்சு கட்டணும். ஸோ தட் த காம்பினேஷன் ஆஃப் மெமரி தட் வி கால்ட் அஸ் வித் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாட்டிக் டைனமிக் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்ங்கிற வேர்டை வந்து இந்த ஃபிக்ஸட் கோடாக நீங்கள் ஞாபகப்படுத்திக்க. த வால்யூம் இஸ் ஃபிக்ஸட், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நீ வந்து அக்கமடேட் பண்ணிக்கலாம். யூ மே அண்டர் எஸ்டிமேட் த யூசேஜ் ஆர் எல்ஸ் யூ கான் கோ பியாண்ட் த இன்ஃபர்மேஷன். அந்த குடோனில் 100 பேக் இருக்கக்கூடிய குடோனில் நீ 50 பேக் கூட வச்சுக்கலாம். பட் நீ வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், யூ கான் கோ பியாண்ட் 100, இட் இஸ் 101 கூட போக முடியாது. பட் யூ கேன் ஏபிள் டு ஸ்டாக் வித் 25 பேக்ஸ், 25 பேக் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படி 25 பேக் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேக் போட்டுக்கலாம். ஸோ யூ கேன் கோ வித் மினிமம் வேல்யூ, பட் யூ கான் கோ வித் தி பியாண்ட் த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாட்டிக் அலோகேஷன் நம்ம சொல்லுவோம். டைனமிக் அலோகேஷன் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பேண்ட் த மெமரி ஆர் ஐ கேன் ஏபிள் டு மினிமைஸ் த மெமரி.
ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணவும் முடியும், மினிமைஸ் பண்ணவும் முடியும். ஸோ திஸ் இஸ் we called as a dynamic memory allocation. அப்போ ஸ்டாட்டிக் மெமரிக்கும் டைனமிக் மெமரிக்கும் நான் ஏற்கனவே இந்த இன்ஃபர்மேஷனை பாயிண்டர்ஸ் எடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் ரிவைண்ட் த இன்ஃபர்மேஷன் வாட் வி ஹேவ் பீன் ஹேப்பனிங். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது பெட்டர் எக்ஸாம்பிள் வந்து அரே வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாட்டிக். டைனமிக்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னால், டைனமிக்குக்கும் ஸ்டாட்டிக்குள்ள வித்தியாசம், ஸ்டாட்டிக்குக்கும் டைனமிக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்டாட்டிக்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னால், when on கம்பைலேஷனில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்லி நீ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், தி மெமரி வில் பி எக்ஸ்பேண்டட். ஆறு நீ இப்படி கூட சொல்ல வேண்டாம், கம்பைலேஷன் சொல்ல வேண்டாம், டிஃபைன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து மெமரி வில் பி அலாட்டட் ஃபார் யூ. சரி, இப்போ எக்ஸாம்பிள் int a, இந்த லைனை வாசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மெமரியில் போய் வந்து 2 byte அலாக்கேட் பண்ணி வச்சிடும். சரியா, இந்த 2 byte நீ வந்து இந்த ஏ யூஸ் பண்ணுறே இல்லையோ, இந்த 2 byte இஸ் பீன் அலாட்டட் இன் யுவர் மெமரி. பட் டைனமிக் மெமரி அலோகேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், when on compilation and on calling that concern variable or value or function or class or object, அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், the memory space has been allotted. சொல்கிற புரியுதா? நீ எப்போ வந்து அந்த வேல்யூவை கூப்பிட்றியோ, இல்லாட்டா அந்த டேட்டா மெம்பரை கூப்பிட்றியோ, இல்லாட்டா அந்த மெம்பர் ஃபங்க்ஷனை கூப்பிட்றியோ, அப்படி இல்லைன்னா அந்த கிளாஸை கூப்பிட்றியோ, இல்லாட்டா அந்த ஆப்ஜெக்ட்டை கூப்பிட்றியோ, இல்லாட்டா அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்றியோ, then only the memory allocation is being done in the memory. ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே டிஃபைன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்லி தி மெமரி இஸ் பீன் அலாட்டட். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், when it is being called then only the memory is being allotted. இதுதான் டைனமிக்கில் உள்ள சேஞ்சஸ். சரியா? ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி we use the keyword called as new. சரியா? இப்போ until now whatever I have been spelled out, whether it is understandable, புரிஞ்சிச்சா? நம்ம பேசின இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே, குட், நல்லது. ஸோ ஒன்ஸ் அகேன் I can rub back and we can go with the coding. இப்போ கோடிங் வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து டைப் பண்ணி கம்பைல் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அந்த என்னோடய கோடிங்கோட ஸ்கிரிப்ட் அண்ட் அவைலபிள். நான் அதை வந்து எடுத்து காப்பி பண்ணி போட்டுட்டு அதில் ஜஸ்ட்டு took my time to explain the code. அந்த கோடை வந்து நான் வந்து உள்ளே போட்டதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ the code is for joining 2 characters. சரியா? சாரி, to join 2 வேர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டினா 2 நேம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? சரி, ஸோ தி எக்ஸாம்பிள் இஸ் ஃபார் டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர். இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், சின்ஸ் இட் இஸ் பீன் இன்வால்வ்டு வித் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன, கேரக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது. கேரக்டர் அப்படிங்கிறது ஏங்கிறது ஒரு கேரக்டர், ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். அப்படின்னா மீனிங் என்ன, இஃப் இட் இஸ் பீன் ஸ்பெல்டு வித் ஒன்லி ஒன் மெமரி அலோகேஷன் அப்படின்னா நம்ம மீனிங், நம்ம அலோகேஷன் பேசிஸில் தான் வேணும். இங்கே வந்து ஒரு பைட் வந்து அலாக்கேட் ஆகுது. நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கேரக்டரை பொறுத்தவரை 1 byte அலாக்கேட் ஆகும். தட் கேன் ஏபிள் டு ஹோல்டு அ சிங்கிள் கேரக்டர். சரியா? குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் நீ போன அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்லி வி கால் இட் அஸ் ஸ்ட்ரிங்ஸ். சரியா? சின்ஸ் இட் இஸ் பீன் இன்வால்வ்டு வித் ஸ்ட்ரிங்ஸ், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், யூஸ் தி ஹெடர் ஃபைல் கால்ட் அஸ் இன்க்ளூட் string.h. சரியா? string.h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே string.hல வந்து இட் இஸ் பீன் டிக்ளேர்ட் அண்ட் இட் இஸ் பீன் டிஃபைன்ட் ஓவர் த. ஸோ அதனால் string.h. எனக்கு கோனியோ.h எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஐ எம் பீன் யூஸிங் ஹியர். எனக்கு தேவையில்லை பிகாஸ் கோனியோ எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, when we speak on with turbo c, get character அப்படிங்கிறது யூஸஸ் கோனியோ.h. இங்கே நம்ம get character அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் எனக்கு வந்து கோனியோ வேண்டியதில்லை. ஸோ அதனால் நான் வந்து டிசெக் பண்ணிக்கிறேன். சரியா? மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன் இட் இஸ் அவைலபிள் து. சரியா? ஜஸ்ட் கிரியேட்ஸ் அ கிளாஸ் எஸ்டிஆருங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது உள்ள டேட்டா மெம்பர் பார்த்து அப்படின்னா கேரக்டர், நேம். சரியா? ஸோ நேமுங்கிறது என்னுடைய வேரியபிள். வாட் இஸ் த டேட்டா டைப் ஆஃப் தட் நேம் இஸ் கேரக்டர் அண்ட் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ பாயிண்டர். சரியா? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ பாயிண்டர். அப்போ ஒன்ஸ் அகேன் நான் வந்து அந்த இதை எடுத்து காமிக்கிறேன். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். நம்மளோட டிக்ளரேஷன் எப்படி இருக்கணும்னா, தட் ஷுட் பி டேட்டா டைப்
அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டர் போடணும், அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் நேம் ஸ்பெல் பண்ணணும். அதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கால் பண்ணணும். கண்டிப்பாக இட் ஷுட் பி அ கன்ஸ்ட்ரக்டர். டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கும்போது வேர்டே சொல்லுது இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் மெமரி இஸ் பீன் அலாட்டட் டைனமிக்கலி அப்படிங்கிற வேர்டு அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அதை வந்து கால் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வேரியபிள் வந்து நேம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் த டேட்டா டைப் இஸ் கேரக்டர். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெமரி ஸ்பேஸ் தான் அலாகேட் ஆகும், ஒரு பைட் மெமரி ஸ்பேஸ் தான் அலாகேட் ஆகும். சின்ஸ் இட் இஸ் பாயிண்டர், இதை வந்து நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சைஸ் கேன் பி எக்ஸ்பேண்டட், சைஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதனால் மினிமம் அலாகேஷன் மெமரி கொடுத்துருக்குறேன் அண்ட் தட் கேன் பி எக்ஸ்பேண்டட் பேக். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் டிக்ளேர்டு எல்இஎன் அப்படிங்கிற ஒரு டேட்டா மெம்பர் எடுத்துருக்கிறேன் அண்ட் டேட்டா டைப் இஸ் இன்ட். சரியா? ஸோ இந்த ப்ரைவேட் டிக்ளரேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஐம் கோயிங் வித் பப்ளிக் வேர் தி எஸ்டிஆர் அப்படிங்கிறது கிளாஸோட நேம், அதனால் எஸ்டிஆரோடைய நேம்லேயே வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ உள்ள நீ வந்து அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்இஎனோட வேல்யூ வந்து நான் அதை இங்கே வந்து அசைன் பண்ணுறேன். சின்ஸ் யூ ரிமெம்பர் தட் இங்கே வந்து டேரெக்டாக ஈக்குவல் டு 0 போட முடியாது. இது வந்து ஞாபகம் இருக்கும். பிகாஸ் ப்ரைவேட் மெம்பர் கேன் பி ஆக்சஸ் டேரக்ட்லி. அப்போ நீ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் வேணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் எல்இஎனை நான் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஞாபகப்படுத்திக்க ஒன்ஸ் அகெயின் நான் அந்த பிக்சருக்கு போகிறேன். இனிஷியலைஸ் பண்ணும்போது பார்த்து அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ த சேம் வேரியபிள் ஹேஸ் டு பி யூஸ்ட் ஹியர். அடுத்தது நியூ ஆப்ரேட்டர், அது ஃபாலோடு பை வாட் இஸ் தி டேட்டா வாட் இஸ் த டேட்டா டைப் தட் இஸ் பீன் அவைலபிள் ஹியர். அது இங்கே இருக்கணும். அதே தான் இங்கே இருக்குன்னு பார்த்துக்க. நேம் அதுதான் இங்கே இருக்குது. நேம்ங்கிறது இஸ் ஈக்குவலன்ட் டு நியூங்கிறது கீவேர்டு. வாட் இஸ் த டேட்டா டைப் இஸ் கேரக்டர் அண்ட் இட் இஸ் எக்ஸ்பேண்டட் அஸ் தி அரே ஃபார்மேட் ஆஃப் len+1. இந்த இது வந்து அரேயில் மாற்றிருக்கிறோம். அப்படின்னா மீனிங் என்ன, என்னுடைய கேரக்டரோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இட் இஸ் நாட் ஆஃப் 1 byte, இட் கேன் பி எக்ஸ்பேண்டட் டிபெண்டிங் அப்பான் தி அவைலபிலிட்டி ஆஃப் லென்த். எல்இஎன்னோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பேண்ட் கேரக்டர் ஆர் ஐ கேன் ஏபிள் டு ஷ்ரிங்க் த கேரக்டர். எதுக்காக +1 கொடுக்குறோம் அப்படிங்கிற மீனிங்க்கு ஒன்ஸ் அகேன் ஐ நீட் டு ஹாவ் ஒன் எக்ஸ்பேன்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் நோட் பேட் போய்க்கிறேன், டைப் பண்ணுறேன். இப்போ நீ வந்து உன்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எனி ஒன் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீ வந்து வழக்கமாக வந்து ஃபைலில் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை வந்து யூ வில் டைப் இட் அண்ட் யூ வில் கோ ஃபார் சேவிங். அதை கண்டிப்பாக அந்த ஃபைலை சேவ் பண்ணுவேன். நான் இப்போ வந்து 2-3 கேரக்டர்ஸை டைப் பண்ணிக்கிறேன். சரியா? இதே மாதிரி வந்து கோவத். சரியா? டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் ஹேண்டில் திஸ் ஃபைல் இன் தி கான்செப்ட் ஆஃப் லாங்குவேஜ் C++லாம் ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் இருக்குது. சியில் ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் கிடையாது. ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் வந்து C++ சொல்லுது. அந்த பேஸிஸில் வந்து வி வில் பி இன்கார்பரேட்டிங் தி ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ். அப்போ அப்படின்னா மீனிங் என்ன, ஒவ்வொரு ஃபைலுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 வெரைட்டி இருக்கணும். என்ன அப்படின்னா இது ஒரு ஃபைலோடைய டப்பா போட்டுப்போம். சரி, இதான் வந்து ஃபைலில் நீ நிறைய கதை எழுதியிருக்கிற. இந்த ஃபைலில் வந்து கண்டிப்பாக மேலே வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபைலோட க்ளோஷரில் எண்ட் ஆஃப் ஃபைல் இருக்கணும். எண்ட் ஆஃப் ஃபைலுங்கிற UOF, இன்னொன்று SOF. சரியா? ஸோ வழக்கமாக வந்து ஒரு ஃபைலில் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைலுன்னு நீ சொன்ன அப்படின்னா ஒரு ஃபைலில் நீ ஒரு கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைலில் கண்டிப்பாக வந்து there should be a start of file and there should be end of file. இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஃபைலில் தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் we call it as address. இப்போ நான் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா, let me have the file concept. இப்போ நான் இந்த ஒரு இது கிளாஸ் கோடு 12.txt அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேமில் சேவ் பண்ணியிருக்கேன். யூ ரிமெம்பர் தட் ஒரு ஃபைல் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட் எண்டில் தான் உனக்கு ஃபைல் நேம் மாதிரி தெரியும். பேக் எண்டில் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் கிளஸ்டர் ஆஃப் அட்ரஸ். சரியா? ஸோ இட்ஸ் அ கிளஸ்டர் ஆஃப் அட்ரஸ். அப்படிங்கும்போது இது வந்து இட் ஹேஸ் அ கிளஸ்டர் ஆஃப் அட்ரஸ் ஃப்ரம் ஒன் நம்பர் டு another நம்பர். எப்போதுமே இந்த அட்ரஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். சரி, இப்போ எக்ஸாம்பிள் 8000லேருந்து ஆரம்பித்து 8000F வரைக்கும் போய் நிற்கிது அப்படின்னு சொன்னால் 8000 வில் பி ரிமெம்பர்ட் பை திஸ் அட்ரஸ். அதுதான் UOFல இருக்கும். அதுக்கு இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன கதை இருக்குதோ இது எல்லாமே அந்த ஃபைலுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஃபைல் எப்போ க்ளோஸ் ஆகுது, அந்த ஃபைல் எப்போ டெர்மினேட் ஆகுது அப்படிங்கும்போது when you go for a save. இப்போ நான் வந்து இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன்.
இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன்னு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வருதுன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. தட் ஆஸ்க் மீ டு சேவ் வேர் த லொக்கேஷன். இப்போ நான் வந்து ஒரு லொக்கேஷன் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன் சேஞ்சஸ் இஸ் பீன் டன் இன் யுவர் ஃபைல். இந்த ஃபைலில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். என்ன அப்படின்னு சொன்னால் எங்கே வந்து உன்னோட லாஸ்ட் கர்சர் நிற்குதோ அந்த இடத்துல ஒரு \0 போட்டுக்கும். சரியா, ஒரு \0 போட்டுக்கும். தட் மீன்ஸ் தட் த ஃபைல் இஸ் கன்க்ளூடட் அண்ட் இட் ஹஸ் பீன் சேவ். அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் UOF. ஒரு \0 போட்ட அப்படின்னா இட் இஸ் UOF. அப்போ ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உன்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் ரெக்வயர் அ ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல், இட் ஷுட் ரெக்வயர் சம் கண்டென்ட் அவைலபிள் இன் த ஃபைல் ஆர் இட் மே பி சம் எம்டி ஸ்பேசஸ் அண்ட் இட் ஷுட் ஹேவ் ஒன் நல் ஆப்ரேட்டர். \0 அப்படிங்கிற இட்ஸ் அ நல் ஆப்ரேட்டர். ஒரு \0 அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கணும். இந்த \0 வச்சு என்ன பண்ண புரிஞ்சுக்கும் அப்படின்னா அந்த ஃபைல் இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். இந்த ஸ்டார்ட் ஆஃப் அட்ரஸ் இருந்தது வச்சுன்னா the file has its own memory location available and it has been accessible or it has been remembered by the user. சரியா, அதுக்குன்னு மெமரி அலோகேஷன் இருக்குது, மெமரி இருக்குது, மெமரியில் ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கிறோம். அது யூசர் வந்து தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். சரியா, ஸோ இந்த கான்செப்டில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிங் இஸ் பின் மேனிபுலேட்டட் ஹியர். அப்போது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே எத்தனையோ கேரக்டர்ஸ் எழுதியிருக்கிறோம், எவ்வளோ கேரக்டர்ஸ் எழுதியிருக்கிறோம் அப்படி தானே இங்கே வந்து இந்த இதுக்குவா எவ்வளோ கேரக்டர்ஸ் எழுதியிருக்கிறோம். பட் இந்த லாஸ்ட் அப்படிங்கிறது நல் ஆப்ரேட்டர் 0 அப்படிங்கிற இட் ஆட் 1 பிட், ஒரு பிட் ஆட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னோடய ப்ரோக்ராமில் +1 ஆட் பண்ணியிருக்கிறேன். இட் இஸ் நாட் ஓன்லி தி ஒரிஜினல் லென்த் ஆஃப் தி கேரக்டர்ஸ் வாட் யூ ஹவ் பீன் இன்கார்பரேட்டட் +1 it has to be added for \0. அதனால தான் நான் என்ன போட்டிருக்கிறேன், ஒரு கேரக்டர் கூட ஆட் பண்ணுறோம், \0 அப்படிங்கிற கேரக்டர் ஆட் பண்ணுறோம். சரியா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீ உள்ளே வந்து அப்படின்னு சொன்னால் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருந்தது. இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இட் இஸ் அன் நல் ஆப்ரேட்டர், சாரி இட் இஸ் அன் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் சார் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து அனுப்புகிறேன், அதனுடைய லென்த்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன். சரியா, ஸ்ட்ரிங் லென்த் அப்படிங்கிற இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அவைலபிள் இன் string.h. அதனோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஒரு ஃபைலில் இப்போ வந்து n நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஃபைலில் n நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் லென்த் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இட் வில் ரிட்டர்ன் வாட் இஸ் த டோட்டல் குவாண்டம் ஆஃப் கேரக்டர்ஸ் அவைலபிள் ஹியர். இட் இன்க்ளூட்ஸ் பேக்ஸ்பேஸ், இது எல்லாமே எடுத்துக்கும். பேக்ஸ்பேஸும் இட் வில் பி இன்க்ளூடட் அஸ் கேரக்டர். சரியா, ஸோ அப்போ இந்த ஃபைலுக்குள்ளே எத்தனை கேரக்டர்ஸ் நீ டைப் பண்ணியிருக்கிற அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இட் வில் ரிட்டர்ன் பேக். சரியா, இட் வில் ரிட்டர்ன் பேக். ஸோ அதனால் ஸ்ட்ரிங் லென்த் அப்படிங்கிறது அதுதான் குறிக்குது. சரியா, ஸோ அப்போ அந்த ஃபைலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் வில் கெட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர் கவுண்ட் அவைலபிள் அண்ட் இட் ஹஸ் பீன் அந்த ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் இன்டிஜர் வேல்யூ. அதனால தான் வந்து பார்த்தோன்னா லென்னோட இது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இன்ட்னு டிக்ளேர் பண்ணிப்போம். ஸோ இட் வில் ரிட்டர்ன் இன்டிஜர் வேல்யூ. ஸோ இப்போ அஸ்யூமிங் தட் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சில இடங்களில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தே வில் ஆஸ்க் ஃபார் ஜஸ்ட் கோ வித் ஒன்லி 50 கேரக்டர்ஸ் ஆர் 500 கேரக்டர்ஸ். அப்போ நீ ஒவ்வொரு கேரக்டர் அடிக்கும் எஸ்எம்எஸ் அடிக்கும்போது நீ பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இட் வில் கவுண்ட் வித் த கேரக்டர்ஸ். இஃப் தி கேரக்டர் கவுண்ட் இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து இட் வில் டேக் அஸ் 2 SMS. அப்போது கேரக்டர் கவுண்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் அது வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் வந்து string.h அந்த ஹெடர் ஃபைலுக்குள்ளே இருக்குது. சரியா, ஒன்ஸ் அகேன் திருப்பி அதே தான் நான் என்ன பண்ணுறேன், அதை இதை இனிஷியலைஸ் பண்ணுறேன் நேமுக்கு. ஒன்ஸ் அகேன் த சேம் இனிஷியலைசேஷன் இஸ் பீன் டன் ஹியர். இது ஒரு தனி ஃபங்க்ஷன், இது வேறு ஃபங்க்ஷன், ஞாபகம் இருக்கட்டும். சரி, ஏன் திருப்பி அதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருக்குது. இது வேறு ஃபங்க்ஷன், இது வேறு ஃபங்க்ஷன். சரி, இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஞாபகம் இருக்குல்ல, எஸ்டிஆருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிளாஸோட நேம், அதே நேமில் ஃபங்க்ஷன் வச்சுருந்து அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டர். பட் இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரைசேஷன் ஆஃப் பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். சரியா, ஸோ ஒன்ஸ் அகேன் அதே கான்செப்டை வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்ஸ் அகேன் அ ஃபங்க்ஷன் அவைலபிள் இன் string.h. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த இது உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை அழிச்சிக்கிறேன், இந்த கார்னர் வச்சுக்கிறேன். இன்ட்டு a is equal to இப்போ என்ன நடந்திருக்கும், மெமரியில் நான் வந்து ஏங்கிற ஒரு 2 byte allocation வந்து நடந்திருக்கும். அண்ட் ஹியர் இட் இஸ் பீன் நேம்ட் அஸ் ஏ. அண்ட் இது வந்து யூசர் பர்ஸ்பெக்டிவ்க்கு நம்ம வந்து அறிஞ்சிக்கிறதுக்காக. இப்போ ஏயோட வேல்யூ 5ன்னு கொடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும், கம்பைலர் படி 5 இஸ் பீன் டேக்கன் இன் அண்ட் இட் இஸ் பீன் அசைன் டு ஏ. ஞாபகம் இருக்கா?
அப்போ அதுக்கு முன்னாடி ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு சொன்னால் சில கார்பேஜஸ் வேல்யூ வந்து சியில் உண்டு. நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நீ ஏன் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு சி அவுட் ஏன்னு போட்ட அப்படின்னா ஒரு கார்பேஜ் வேல்யூ வரும். ஸோ அந்த மாதிரி கார்பேஜ் வேல்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இனிஷியல் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறது பெட்டர் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, இன்ட் ஏன்னு போட்டுட்டு நீ இமீடியட்டாக சி அவுட் ஏ போட்ட அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ரிட்டர்ன் வித் கார்பேஜ் வேல்யூ. ஒரு கார்பேஜ் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா அதுக்குள்ளே டிஃபால்ட்டு ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்கலாம். அது இனிஷியலைஸ் பண்ணும்போது வழக்கமாக வந்து ஈக்குவல் டு 0 போட்டு இனிஷியலைஸ் பண்ணாங்க. அப்படின்னா மீனிங் என்ன, இதுக்குள்ளே 0 இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிற மீனிங்கில் இப்போ வந்து இந்த வேல்யூ வச்சு வந்தேன்னா 0 இருக்குது. இப்போ நீ வந்து 5 கொடுத்து அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பீன் ஓவர்லேப்ட் வித் 0 அண்ட் இட் இஸ் பீன் ஸ்டோர்ட் இன் 5. இப்போ மீனிங் புரியுதா? இப்போ ஏற்கனவே வந்து ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து அதுக்கு மேலே காப்பி பண்ணுறேன், அதுக்கு மேலே தான் காப்பி பண்ணுறேன். சரி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே காப்பி ஆகும்போது வேர் ஹேப்பன்ஸ் டு 0, இட் இஸ் நாட் பீன் டெலீட்டட், இட் இஸ் பீன் ஓவர் ரிட்டன். நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு வந்து ஓவர் ரிட்டன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் நாட் பீன் டெலீட்டட். சரியா, லாங்குவேஜில் நம்ம வந்து டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது, டெலீட் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவே கிடையாது. இட் இஸ் பீன் ஓவர் ரிட்டன். சரி, இட் இஸ் பீன் ஓவர் ரிட்டன் அண்ட் 5 will override 0 and 5 will be placed in the place where 0 was been available. இப்போ 0 நீ தேடின அப்படின்னா 0 இருக்காது, பட் ஓவர்ரைட் ஆனதுனால 5 உட்காந்துருக்கும். சரியா, அந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கிற கமெண்ட். ஸ்ட்ரிங் இது வந்து ஒரு காப்பி ப்ரொசீஜர் தான், ஒரு காப்பி ப்ரொசீஜர் வேர் there is no information available. அதுக்கு மேலே இப்போ வந்து ஓவர்ரைட் ஆகி வந்து 5 வந்து உட்காந்துருக்கு. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் காப்பி அப்படிங்கும்போது எதை வச்சு காப்பி பண்ண போகிறேன் அப்படி தானே. இப்போ நான் இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் A,5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் A,5 5 இஸ் பீன் காப்பிட் ஓவர் ஏ. அதுதான் இங்கே நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் போட்டிருப்போம். ஸோ இட் இஸ் நேம், எஸ். நேம்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கேரக்டர் அண்ட் இட் இஸ் அ டைனமிக்லி அலோகேட்டட். மெமரி இஸ் பீன் டைனமிக்லி அலோகேட்டட் அண்ட் வாட் எவர் யூ கலெக்ட் த இன்ஃபர்மேஷன் ஓவர் ஹியர், எஸ் அப்படின்னு எதுலன்னு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறியோ தட் கேன் பி காப்பீட் ஓவர் நேம். அதை வந்து நேமில் காப்பி பண்ணிக்கலாம். சரியா, அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் ஷோவில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி என்ன இது எக்ஸ்பென்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன் மட்டும் பண்ணியிருக்கிறேன். இட் இஸ் நாட் பீன் டிஃபைன்ட் ஹியர். த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஜஸ்ட் டு ஜாயின் டூ லெட்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இப்படி வச்சுப்போம், பால், ராஜ். இது ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங், குரூப் ஆஃப் கேரக்டர், இது ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர். இது ரெண்டும் சேர்ந்து ஒரே நேமுக்கு கொண்டுட்டு வரணும்னா பால் ராஜ். இப்போ எனக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணால் நீ ஸ்பேஸ் ஸ்பெல் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு நேம்ஸை வந்து நீ வந்து பண்ணுறதுக்கு வந்து வி கால் இட் அஸ் அ கன்கார்டினேஷன். சரி, ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, இங்கே யூஸ் பண்ணுற பார்த்து அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் பாசிங், பேராமெட்ரைஸ்டு ஆப்ஜெக்ட் பாசிங் இன்ஃபர்மேஷன். ஸோ பாசிங் ஆப்ஜெக்ட் அஸ் ஆர்குமெண்ட். ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ் எஸ்டிஆர் அப்படிங்கிறது இட் இஸ் அ கிளாஸ் நேம். எஸ்டிஆருங்கிறது கிளாஸ் நேம். ஐ ஜஸ்ட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஐ எம் பாசிங் தி அட்ரஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் ஏங்கிறது க்ரியேட் பண்ணுறேன், அதனுடைய வாட் வி கால் அஸ் அட்ரஸை பாஸ் பண்ணுறேன். பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதில் வந்து அதனுடைய அட்ரஸை பாஸ் பண்ணுறேன். இப்போ நீ உள்ளே வந்து அப்படின்னு சொன்னால் லென்த் கம்ப்யூட்டேஷன் பண்ணணும். மீனிங் என்ன, ஒரு ஃபைலில் அழிக்கணும், இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இதே வச்சுக்கலாம். ஒரு ஃபைலில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் பாலுன்னு இருக்குது, இன்னொரு ஃபைலில் வந்து ராஜுன்னு இருக்குது. இனி இதை வந்து வேர்ட் கவுண்ட் எடுத்த அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் 5 கரெக்டாக, 4. இது நீ எடுத்த அப்படின்னா 3. வாட் வுட் பி த டோட்டல் லென்த்? இட் இஸ் 7 + 1 நீ ஆட் பண்ணணும். இது டிஃபால்ட்டாக இன்ஃபர்மேஷன் நம்ம போடுறது. ஸோ அப்போ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். ஸோ த கம்ப்யூட்டேஷன் A.length + B.length இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணால் லென்த்தில் சேவ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது நேமில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஐ எம் கோயிங் வித் டெலிட் ஆப்ரேஷன். நியூ யூஸ் பண்ணதுனால ஐ கேன் ஏபிள் டு டெலிட் இட். சரியா, அப்போ நீ வந்து ஒருவேளை இப்போ வந்து ஒரு 100 bytes இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொன்னால் இப்போ டெலிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நான் அந்த 100 bytes ரிவோக் பண்ணிடும். ரிவோக் பண்ணிவிட்டு டிபெண்டிங் அப்பான் த லென்த் அவைலபிலிட்டி நவ் இட் கேன் ஏபிள் டு கோ வித் எக்ஸ்பான்ஷன். சரியா, ஒன்ஸ் அகேன் திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு டைனமிக் அலோகேஷன் பண்ணுறோம். ஒன்ஸ் அகேன் ஞாபகம் பண்ணிக்கிறேன், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதையும் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறேன். திருப்பி வந்து இது பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் நாட் அ கன்ஸ்ட்ரக்டர். It is not a constructor, it is a join அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் where I am doing with dynamic allocation. அடுத்தது ஸ்ட்ரிங் காப்பி கமெண்ட் ஏற்கனவே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்ஸ் அகெயின் முன்னாடி நீ வந்து எதில் காப்பி பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணியிருக்கணும், எதில் இருந்து காப்பி பண்ணணும். சரியா, ஸோ ஒன்ஸ் அகெயின் போர்டுக்கு போவோம். அந்த ஸ்ட்ரிங் காப்பி இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன், இந்த A,5. எதை காப்பி பண்ணணும் அது வந்து உனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும், எதில் காப்பி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும்.
where to be copied on the left hand side, what has to be copied, it has to be in the right hand side. சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நேமில் காப்பி பண்ணணும். a.name இங்கே பார்த்தோன்னா இங்கே a.name இருக்கும், இங்கே மட்டும் நேம் இருக்கும். அப்போ வாட் இஸ் மீன் பை நேம் அண்ட் வாட் இஸ் மீன் பை a.name. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நீ பண்ணும்போது நீ ஞாபகம் இருக்கணும், ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டட் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஏல நேம்ங்கிற ஒரு கேரக்டரில் வேரியபிளில் என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்குதோ அதை இங்கே ஃபெச் பண்ணுறேன். ஸோ ஃபெச் பண்ணும்போது a.name. ஸோ பியில் ஒரு கான்செப்ட் ஆஃப் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்கணும், அதை வந்து நான் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணுறதுக்கு b.name. அப்போ எதில் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொன்னால் கரண்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து ஸ்டோர் ஆகுது. இப்படி எடுத்துக்கலாமா? திருப்பியும் அழிச்சிக்கிறேன், இந்த போர்டில் நிறைய தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்கும். int a, int b, int c. ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 6. சரியா? இப்போது நீ இப்படி எடுத்துருக்கல ஞாபகம் இருக்கா, a + b அப்படிங்கிற காம்பினேஷன் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ ஏல இருக்கக்கூடிய வேல்யூ பியில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆட் ஆகி சியில் சேவ் ஆகுது. அதே இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்கே போட்டிருப்போம். நல்லா கவனிச்சானு தெரியும். இப்போ ஏங்கிறது வேறு, பிங்கிறது வேறு, அதே தான் இங்கே இருக்குது. ஏங்கிறது வேறு, பிங்கிறது வேறு. பட் இங்கே வந்து நம்ம வந்து கிளாஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஐ எம் பீன் யூஸிங் a டாட், இங்கே b டாட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி சிங்கிறது இந்த கரண்ட் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய வேரியபிள் அதுக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே நேமுங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அவைலபிள் ஆஃப் தி கரண்ட் கிளாஸ். எந்த கிளாஸை கரண்ட்டாக கால் பண்ணுறானோ அதில் இருக்கக்கூடிய நேமுக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீ வந்து டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணுற. சரியா? ஐ ஹோப் இது வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து ஓரளவு டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்டில் நவ்? கொஞ்சம் இந்த ப்ரோக்ராமை திருப்பி பார்த்தா மட்டும்தான் புரியும். இருந்தாலும் இது வரைக்கும் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டூ இட்ஸ் ஹாஸ் அ சாட்டிஸ்ஃபேக்டரி லிமிட். குட், நல்லது. ஓகே, குட், வி கேன் கண்டினியூ. ஸோ அப்போ மெயின் ப்ரோக்ராம்குள்ளே வந்து அப்படின்னு சொன்னால் மெயின் ப்ரோக்ராம் வந்து ஒரே இன்ஃபர்மேஷன் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இட் இஸ் அ வேரியபிள், ஃபர்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் அண்ட் இட் இஸ் பீன் டிஃபைன்ட் அஸ் அ பாயிண்டர். சரி, அதுக்கு ஹர்ஷல் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்கிறேன். எல்லாமே பெருசு பெருசாக இருக்கிறதுனால லெட் மீ டர்ன் ஆஃப் த நேம், வேறு நேமுக்கு நம்ம மாற்றிப்போம். லெட் இட் பி ராமுங்கிற ஒரு பேர் என்கிட்ட உண்டு. ஸோ அதனால் என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்டோட நேம் ராம். சரியா? இதை சுப்புன்னு மாற்றிக்கிறேன். சுப்பு பின்னாடி அவனோட இனிஷியல் போட்டிருப்பானே, லெட் இட் பி கே. சரியா? ஸோ எனக்கு பேர் பெருசாக இருந்ததுனால இப்போ நல்லா கவனிச்சு அப்படின்னு சொன்னால் ராமுக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்குறேன். அதனால் எனக்கு வந்து ராம் சுப்பு கன்கார்டினேட் பண்ணும்போது எனக்கு வரும் அப்படின்னா ராம் ஒரு ஸ்பேஸ் விட்டு சுப்புன்னு வரும். சுப்புக்கு அடுத்த ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது 3 கன்கார்டினேட் பண்ணி ராம சுப்பு, ராமுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், சுப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு கே வரும். சரியா? அடுத்து once again what we called as different objects are being created at the same time constructor அப்படிங்கிறதுனால ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். n1ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ராமை பாஸ் பண்ணுறேன், n2ல சுப்பு பாஸ் பண்ணுறேன், n3ல கே பாஸ் பண்ணுறேன், n4 and n5 இஸ் ஜஸ்ட் கிரியேட்டட். அப்போ கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கும். சரி, n4 n5. இப்போ நான் n4 என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் காலிங் திஸ் மெம்பர் ஃபங்க்ஷன் ஜாயின். என்ன ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா n1 n2 ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஸோ அப்போ n1ல என்ன இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்டு, n2ல என்ன இருக்குது சுப்பு, இட் வில் பி கேப்சர்ட் ஹியர். கரெக்டாக? இட் வில் பி கேப்சர்ட் ஹியர் அண்ட் த ஆப்ரேஷன் இஸ் பீன் டன் ஹியர். அப்போ லென்த்தில் வந்து உனக்கு 2 ஃபைலில் இருக்க இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் ஆகி வாட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் தி கேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நேமில் எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா, ஏன் ஒவ்வொரு தடவை டெலீட் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா இட் வில் பி டெலீட்டட் பேக். ஸோ அதனால் it will be deleted. Once again dynamic allocation is been done. அப்போ ஆட்டோமேட்டிக்காக a.name அப்படின்னா என்ன மீனிங்கில் n1ல என்ன இருந்துச்சு, it is ram and that is being copied over name. நேமில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா it is current, it is null, ஒன்றுமே இல்லை. ஸோ ram will be copied over here. அடுத்தது என்ன பண்ணுறேன், string concatenation பண்ணுறேன். அப்படின்னா மீனிங் என்ன, concatenation will be done after ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா கன்கார்டினேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எது ஆட் பண்ண அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஆட் ஆகும். இட் வில் நாட் கோ டு த ஃபர்ஸ்ட். சரி, இதுக்கு வந்து அப் அண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதும் ஒரு பேர் உண்டு. அது வந்து நம்ம வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் வரும்போது பார்க்கலாம். பட் அப் அண்ட் இஸ்
ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு கன்கார்டினேஷன். பட் அந்த அப்பெண்ட் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது வி யூஸ் கன்கார்டினேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா சுப்புங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தட் வில் பி காப்பிட் ஓவர் நேம். அந்த நேமில் ஏற்கனவே என்ன இருக்குன்னா ராம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் தட் வில் பி காப்பிட் அண்ட் இட் வில் பி சேவ்ட் இன் எதில் சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா n.4 அப்படின்னு சொன்னால் n4 அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய நேமுங்கிற வேரியபிள்குள்ளே சேவ் ஆகிருக்கும். நல்லா கவனிச்சிருக்கணும். n4க்குள்ளே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா n4ங்கிற தனி ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளே சேவ் ஆகிருக்கும். அதில் எங்கே போய் சேவ் ஆகிருக்கும்னா நேம்லெஸ் சேவ் ஆகிருக்கும். சரி, அடுத்து n5ல் பார்த்தோன்னா ஜாயின் n4 n3. n4ல் என்ன இருக்குது? ராம் ஒரு ஸ்பேஸ் விட்டு சுப்புன்னு இருக்குது. n5ல் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனோட இனிஷியல் போகுது. ஸோ ரெண்டும் கன்கார்டினேட் ஆகி அப்படின்னு சொன்னால் ராம் சுப்பு ஸ்பேஸ் வந்து கே வந்திருக்கும். இப்போ n1 ஷோ பண்ணு. n1 என்ன இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக ராம் வந்திருக்கும். n2ல் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் சுப்பு இருக்கும். n3ல் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கே உட்காந்துருக்கும். n4ல் வந்து இது ரெண்டும் கன்கார்டினேட் ராமும் சுப்பு கன்கார்டினேட் ஆகிருக்கும். n5ல் எல்லாமே கன்கார்டினேட் ஆகி உட்காந்துருக்கும். சரி, ரைட். லெட் மீ ரன் த ப்ரோக்ராம். ஸோ மெயின் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் வெல் ரிமெம்பர்டு பிகாஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால யூ மே ரிமெம்பர் வாட் இஸ் ஹேப்பனிங் த. ஓகே, ஐ ஹோப் ஐ எம் நாட் கெட்டிங் வித் தி கம்பைலர். சாரி, சர்வரோட கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் தி ப்ரோக்ராம் வில் ரன். சரியா? இஸ் there any doubt until now? The program வந்து once again I ask every members இந்த ப்ரோக்ராமோட சாஃப்ட் காப்பி உனக்கு எடுத்து போடுறேன். இந்த காப்பியை வந்து நீ வந்து ப்ரோக்ராம் உன்னோட கம்பைலரில் கம்பைல் பண்ணி பாரு. இந்த ப்ரோக்ராமை லைன் பை லைன் வந்து இந்த வீடியோவோட எக்ஸ்பேன்ஷன் வச்சு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் லைன் பை லைன். இஃப் there is any problem come back because this program is very very vital. நம்ம வந்து நம்மளுக்கு வழக்கமாக ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அலோகேஷன்ஸில் இந்த மாதிரி டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர் அலோகேஷன் அல்ல இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம அதை பண்ணுவோம். ஸோ அதனால் ட்ரை டு ஒர்க் வித் திஸ் ப்ரோக்ராம் ஒன்ஸ் அகெயின். ட்ரை டு decode every line by line, understand the program. If there is any doubt, get back with me. I can able to clarify your doubt. சரியா? அண்ட் இன்னும் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் உனக்கு. டிஸ்ட்ரக்டரை பற்றி இன்ஃபர்மேஷன். I will record the video separately and I will post the information over to you. சரியா? ஸோ அதனால் இதோட நம்ம வந்து கிளாஸை வைண்ட் அப் பண்ணிப்போம். ஏன்னா இதுக்கு மேலே உனக்கு வந்து ஓவர்லோட் பண்ண விரும்பலை. பிகாஸ் ஆஃப் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் இதுக்கப்புறம் போனோம்னா தனி கான்செப்ட். அதனால் ஜஸ்ட்டு கெட் த இன்ஃபர்மேஷன் இன் யுவர் மைண்டு. ஜஸ்ட்டு மைண்டில் வந்து திருப்பி ஒரு தடவை வந்து ரீமேனிப்புலேட் இட். ட்ரை டு ஐடென்டிஃபை வாட் இஸ் ப்ராப்ளம் இன் இட். இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் கெட் வித் மீ. இதுக்கப்புறம் உள்ள இன்ஃபர்மேஷன் 2 ப்ரோக்ராமுக்குள்ள இன்ஃபர்மேஷனும் இந்த ஃபைலோட சேர்த்து உனக்கு அப்லோட் பண்ணுறேன். And it will be dealt as a separate video and it will be posted before this evening. சரியா? இந்த ஈவினிங்குள்ளே உனக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷனை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் த கிளாஸ். அண்டு ஃப்ரைடே யாருமே வந்து கிளாஸ் ஏன் சார் வந்து கிளாஸ் இல்லை அப்படின்னு யாரும் கேட்கல. பட் இந்த லிங்க் வந்து அப்போ வந்து அவைலபிளாக இருந்தது பார்த்துக்கோ. பிகாஸ் Saturday there was a meeting in a conference hall with the principal and director with management members and this link is being utilized for that. பட் யாரும் வந்து இந்த லிங்க்குள்ளே எட்டியும் பார்க்கல. நான் எதிர்பார்த்தேன் இந்த லிங்க்குள்ளே யாராவது வந்து எட்டி பார்ப்பான்னு எதிர்பார்த்தேன். கிளாஸ் டைம் அப்படிங்கிறதுனால யாராவது வந்து எட்டி பார்ப்பான்னு எதிர்பார்த்தேன். பட் யாரும் வரல. சரியா? ஸோ ஐ வாஸ் இன் த மீட்டிங் வித் பிரின்சிபல். அதனால் ஐ காண்ட் ஏபிள் டு ஹோல்ட் இட். பட் அன்றைக்குள்ள வீடியோஸ் நான் போட்டலாம்னு நினச்சேன். பட் ஆப்வியஸ்லி ஒன்ஸ் அகெயின் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட். பட் ரெக்கார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து ப்ராப்ளம். ஆனால் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை. அதனால் வந்து அந்த போட்ட வீடியோ வந்து எனக்கு வேஸ்ட்டு தான். அது 20 நிமிஷத்தில் முடிச்சுட்டேன். அதே கண்டென்ட் தான் உனக்கு 50 நிமிஷம் கிளாஸ் நடத்தியிருக்கிறேன். சரியா? ஸோ இஃப் தேர் இஸ் எனி டவுட் இந்த ப்ரோக்ராமை திருப்பி ஒரு தடவை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பாரு. இஃப் தேர் இஸ் எனி டவுட் கெட் வித் தி டவுட்ஸ் வித் மீ. உன்னோட இன்னொரு 2 வீடியோவும் சேர்த்து உனக்கு வந்து நான் இதோட அப்லோட் பண்ணுறேன். அந்த ப்ரோக்ராமும் சேர்த்து உனக்கு வரும். சரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் த கிளாஸ்.